அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகர் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும், இப்போ வீட்டில் கிரகப்பிரவேசம், திருமணம், குழந்தைகளை கல்வியில் சேர்க்கறது, அதாவது ஸ்கூலில் சேர்க்கறது, பள்ளிக்கூடத்தில், அதே போல் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, எந்த செயல், இப்போ சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, எதுவாக இருந்தாலும் ஒரு ஜாதகர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேய்பிறை நாட்களில் அதை ஆரம்பிக்கக்கூடாது. வளர்பிறை நாட்களில் தான் அதை ஆரம்பிக்கணும். ஏன்னா தேய்பிறை நாட்களை விட வளர்பிறை நாட்களில் மனிதனுடைய அறிவாற்றலும் மதிநுட்பமும் அதிகமாக திகழ்கின்றன ஆராய்ச்சியிலும் தெரிவிக்கிறாங்க, ஜோதிட நூல்களும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் மனிதன் எதை செய்யணுனாலும், அதாவது ஜாதகர் எதை செய்தாலும் தெளிவாக புரிந்து கொண்டு முக்கியமான விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனை இந்த வளர்பிறை நாட்கள் தரும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வளர்பிறையா தேய்பிரியா என்று தான் பார்க்கணும். இந்த வளர்பிறை தேய்பிரியிலே முன்னூறு வித்தியாசம் இருக்குது. ஒரு ஜாதகர் வளர்பிறையில் பிறந்திருந்தால் கோயிலுக்கு சென்றால், வளர்பிறையில் சென்று வணங்கினால் அவருடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். ஒரு ஜாதகர் தேய்பிரையில் பிறந்திருந்தால் அவர் தேய்பிரையில் போய் இறைவனை வேணாதான் அவருடைய எண்ணங்களும் கோரிக்கைகள் நிறைவேறும். கருத்தில் வச்சுங்க. இது இறை அருளை பெறறதுக்கு மட்டும், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கு மட்டும் கோயிலுக்கு சென்றால் இதை நீங்கள் பயன்படுத்தணும். மீதி எந்த ஒரு செயல் செய்ததுனாலும் அதை வளர்பிறை நாளாக பார்த்து செய்தீங்கன்னா நீங்கள் செய்யும் செயல் அபூர்வ வளர்ச்சியடைந்து உங்களுக்கு உள்ளத்திலையும் இல்லத்திலையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் முக்கியமாக இது வளர்பிரியா தேய்பிரியா பார்த்துட்டு அந்த செயலை செய்யுங்க. அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.